உங்களுக்கு இந்த காணொளி பயன் தரும் தகவலை தந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். மேலும் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து எம்மை தொடர்ந்து ஊக்கப்படுத்துங்கள். இந்த தகவல் பலருக்கும் சென்றடைய மறக்காமல் ஷேர் செய்து விழிப்புணர்வு தாருங்கள். எம்மை பின்பற்றும் போராளிகளே, இன்றைய காணொளியானது மிக முக்கியமான தகவலோடு உங்களை வந்தடைந்திருக்கிறது. ஆகையால் நிதானமாக கேளுங்கள். பொதுவாகவே மனிதர்கள் அன்றாடம் பயன்படுத்தும் காகித பணம் என்பது நவீன காலத்தின் மிகப்பெரிய ஏமாற்று நாடகம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நம்ப முடியவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. காரணம், இந்த பணத்திற்கு எந்த உண்மையான மதிப்பும் இல்லை என்பதே யதார்த்த உண்மை. இப்படி வெறும் காகிதத்திற்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் வாழும் இந்த முறையின் மூலம் உங்களை அடிமைப்படுத்தும் ஒரு நுட்பமான கருவியாக பணமானது மாறியுள்ளது. மனித இன வரலாற்றில் மனிதர்கள் எதிர்கொண்ட மிகப்பெரிய மோசடி காகித பணத்தின் மாயையாகும். மனித குலத்தின் மிகப்பெரிய அடிமைத்தனம் என்பது காகித பணத்தின் மாயையில் சிக்கி கிடப்பதுதான். நீங்கள் பயன்படுத்தும் பணம் என்பது வெறும் காகித துண்டுகள் மட்டுமே. இதற்கு எந்த உண்மையான மதிப்பும் இல்லை. வெறும் அரசின் வாக்குறுதியின் பேரில் மட்டுமே இந்த காகிதங்கள் பணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த பொய்யான அமைப்பு எவ்வாறு மனிதர்களை அடிமைப்படுத்துகிறது என்பதை பற்றி தீர்க்கமாக இந்த காணொளியில் ஆராய்வோம். மனித சமூகம் ஆரம்பத்தில் வணிகர்களால் திணிக்கப்பட்ட பண்டமாற்று முறையை பின்பற்றியது. அதாவது, பொருளுக்கு பொருள் பரிமாற்றம் செய்யப்பட்டது. நெல்லுக்கு துணி, துணிக்கு உப்பு என பொருளுக்கு பொருள் பரிமாற்றம் செய்யப்பட்டது. இது மிகவும் சிக்கலான முறையாக இருந்ததால் படிப்படியாக தங்கம், வெள்ளி போன்ற விலையுயர்ந்த உலோகங்கள் நாணயமாக பயன்படுத்தப்பட்டன. இவை உண்மையான மதிப்பு கொண்டவை. எந்த அரசின் ஆதரவும் இல்லாமல் தனக்கென தனி மதிப்பை கொண்டிருந்தன. எதுவரை என்றால் வணிக சமூகங்கள் எழுச்சி பெறாதவரை. வணிக சமூகங்கள் மனித இனத்தில் எழுச்சி பெறும்போதுதான் வணிகர்கள் தங்களின் பாதுகாப்பு கருதி வணிகக் குழுக்கள் அனைவரும் இணைந்து எங்கெல்லாம் வணிகம் செய்கிறார்களோ அங்கெல்லாம் தங்கத்தை பாதுகாப்பாக வைத்து நிர்வகிக்க தங்களில் சிலரை நியமித்தார்கள். இவர்களிடம் தங்கம் இருப்பாக இருக்கும். வணிகர்கள் எப்போது தேவையோ அப்போது அங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுவரை அந்த பாதுகாப்பு இடத்தை காவலர்கள், நிர்வாகிகள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற முறையை கொண்டு வந்தார்கள். வங்கிகளில் பாதுகாப்பாக வைத்த தங்கத்திற்கு பதிலாக காகித ரசீதுகள் வழங்கப்பட்டன. இந்த ரசீதுகளை வைத்திருப்பவர்கள் விரும்பும் போது மீண்டும் ரசீதுகளை கொடுத்து தங்கமாக வாங்கிக் கொள்ளலாம். இதுவே முதன்முறையாக காகித பணத்தின் ஆரம்பம் எனலாம். இந்த திட்டம் சிறப்பாக செயல்படவே அடுத்ததாக பொதுமக்களிடம் இருக்கும் தங்கத்தை வங்கிக்குள் கொண்டு வருவதற்காக பயம் மற்றும் பேராசை மூலம் அவர்களை அந்த நடைமுறைக்குள் கொண்டு வந்தார்கள். திருட்டு என்ற பயத்தின் மூலமும் நீங்கள் வைப்பாக வைக்கும் தங்கத்திற்கு குறிப்பிட்ட காலத்தில் மேலதிக தங்கம் தரப்படும் என்ற பேராசையின் மூலம் மக்களையும் இந்த சூழ்ச்சி வலைக்குள் இழுத்தார்கள். காலப்போக்கில் வங்கிகள் தங்களிடம் உள்ள தங்கத்தை விட அதிக மதிப்புள்ள ரசீதுகளை வெளியிட ஆரம்பித்தன. இதுவே பகுதி இருப்பு வங்கி முறையின் தொடக்கமாக அமைந்தது. இப்படித்தான் பொதுமக்களிடம் அந்த ரசீது எனும் பணம் புழக்கத்தில் வந்தது. பின்னாளில் அடைந்த பரிணாம வளர்ச்சிதான் இன்று மக்கள் அரசாங்கத்தின் மூலம் அச்சிடப்பட்ட காகிதத்தை பணமாக ஏற்றுக்கொள்ளும் வளர்ச்சி. ஆனால் தங்கம் ஆதார முறையாக இருக்கும் வரை இதை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் பொதுமக்களுக்கு வாய்ப்பிருந்தது. ஆனால் தங்க ஆதார முறை கைவிடப்படும் போதுதான் மனிதர்கள் அடுத்த சூழ்ச்சி வலையில் சிக்கினார்கள். 1944 பிரெட்டன் வுட்ஸ் ஒப்பந்தத்தின்படி அன்றைய வல்லரசான அமெரிக்க டாலர் மட்டுமே தங்கத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது. மற்ற நாடுகளின் நாணயங்கள் யாவும் டாலருடன் இணைக்கப்பட்டிருந்தன. ஆனால் 1971 ஜாயிண்ட் கவர்னன்ஸ் கவுன்சிலின் ஆணைக்கிணங்க அமெரிக்கா தங்க ஆதார முறையை கைவிட்டது. இதன் பிறகு உலகம் முழுவதும் வெறும் காகித பணம் மட்டுமே இனி புழக்கத்தில் இருக்கும் என்ற திட்டத்தோடு இதை செயலாற்றியது. இந்த காகிதங்களுக்கு பின்னால் எந்த உண்மையான மதிப்பும் இல்லை. மாறாக அரசின் வாக்குறுதி மட்டுமே இதற்கு ஆதாரமாக மக்களுக்கு இருக்கும். ஜாயிண்ட் கவர்னன்ஸ் கவுன்சில் திட்டப்படி இவற்றை கட்டுப்படுத்த தனக்கு கீழ் மற்றொரு கவுன்சிலை உருவாக்கியது. இந்த கவுன்சில் பொருளாதாரம் சார்ந்த அனைத்தையும் கட்டுப்படுத்தும் வேலைக்காக உருவாக்கம் அடைந்தது. அதுதான் தி சாவரைன் எகனாமிக் கமாண்ட் கவுன்சில். இந்த கவுன்சிலானது
மத்திய வங்கிகள் எனும் அமைப்பை உருவாக்கி அதை ஒவ்வொரு நாட்டிலும் நிறுவியது. ஒவ்வொரு நாட்டின் மத்திய வங்கியும் கவுன்சில் விருப்பப்படி பணத்தை அச்சடிக்கின்றன. இதற்கு எந்த வரம்பும் இல்லை. பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தி வட்டி விகிதங்களை மாற்றி பொருளாதாரத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளன கவுன்சில்கள். புதிய பணம் அச்சடிக்கப்படும் போதெல்லாம் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள பணத்தின் மதிப்பு குறைகிறது. இதனால் மக்களின் சேமிப்புகள் மதிப்பிழக்கின்றன. உதாரணமாக, ஒரு 100 ரூபாய் நோட்டை அச்சடிக்க வெறும் 3 ரூபாய் தான் செலவாகும். ஆனால் அதன் மதிப்பு 100 ரூபாய். இந்த வித்தியாசம்தான் லாபம். யார் பணம் அச்சடிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த லாபம். அதனால்தான் தேவைக்கு அதிகமாக பணம் அச்சடிக்கிறார்கள். இதனால் பணவீக்கம் ஏற்படுகிறது. பணத்தின் மதிப்பு குறைகிறது. பணத்தின் மதிப்பு தொடர்ந்து குறைவதால் மக்களின் வாங்கும் சக்தி பாதிக்கப்படுகிறது. இதனால் விலைவாசி தொடர்ந்து உயர்கிறது. ஊதிய உயர்வு பணவீக்கத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் போகிறது. இதனால் மக்களின் வாழ்க்கை தரம் குறைகிறது. உங்கள் சேமிப்புகள் யாவும் மதிப்பிழக்கின்றன. உங்கள் முதலீடுகள் பாதிக்கப்படுகின்றன. உங்களுக்கு தரும் ஓய்வூதிய நிதி மதிப்பிழக்கிறது. எதிர்கால திட்டமிடல் மிகவும் கடினமாக அமைகிறது. காகித பணத்தின் மீதான கட்டுப்பாடுகள் மக்களாகிய உங்களின் சுதந்திரத்தை பறிக்கின்றன. எப்படி தெரியுமா? உங்களுக்கு வங்கி கணக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உங்களின் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் அதன் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. நீங்கள் செய்யும் பணப்பரிமாற்றத்திற்கு வரம்புகள் விதிக்கப்படுகின்றன. இதன் மூலம் மெல்ல மெல்ல காகித பண பரிவர்த்தனைகள் குறைக்கப்பட்டு ஆன்லைன் மூலம் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாற்றி உங்களின் வெற்று காகிதங்கள் தற்போது வெறும் எண்களாக மதிப்பில்லாத டிஜிட்டல் பணமாக மாற்றப்படுகிறது. அதாவது பணம் அச்சடிக்கும் செலவும் இல்லாமல் முழுமையான லாபம். நீங்கள் உபயோகிக்கும் பண அமைப்பில் கடன் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டதை நீங்கள் என்றாவது உணர்ந்துள்ளீர்களா? வீடு, கல்வி, வாகனம் என அனைத்திற்கும் நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள். கடன் வாங்கும் நீங்கள் வட்டிக்கு அடிமைகளாக மாறுகின்றீர்கள். பெற்ற கடனையும் அதற்கான வட்டியையும் திருப்பி செலுத்த தொடர்ந்து உழைக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுகிறது. இது ஒரு முடிவில்லாத சுழற்சியாக மாறுகிறது. இந்த சுழற்சி எனும் சூழ்ச்சி வலையில் மனிதர்களாகிய நீங்கள் சிக்குண்டு வாழ்கிறீர்கள். அடிமைத்தனத்திலேயே மிகவும் மோசமான ஒன்று எது தெரியுமா? தாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் என்று அறியாமலேயே வாழ்ந்து செத்தொழிவதுதான். இன்று நடைமுறையில் இருக்கும் பெரும்பாலான வங்கிகள் பகுதி இருப்பு முறையில்தான் இயங்குகின்றன. அதாவது வங்கிகள் தங்களிடம் உள்ள பணத்தை விட பல மடங்கு கடன் வெளியே கொடுக்கின்றன. இல்லாத பணத்தை கடனாக கொடுத்து வட்டி வசூலிக்கின்றன. இது ஒரு பெரிய மோசடி முறை. இதனால் பணப்புழக்கம் பெருகி பணவீக்கம் ஏற்படுகிறது. அந்த பணவீக்கம் மக்களின் தலையில் பேரிடியாக விழுகிறது. ஒரு பக்கம் கடனுக்கு வட்டி அதிகமாகும், மறுபக்கம் பணவீக்கத்தால் வாங்கும் திறன் பாதிக்கப்படும். ஆனால் வங்கிகள் மட்டும் செழிப்பாக வாழும். அதை சார்ந்து வாழும் மக்கள் நடைபிணமாக வாழ்வார்கள். உலக அளவில் இன்றைய வல்லரசு நாடான அமெரிக்காவின் டாலர் ஆதிக்கம் செலுத்துகிறது. வளரும் நாடுகளின் நாணய மதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. இந்த மதிப்பு குறையும் நாடுகளுக்கு தி சாவரைன் எகானமிக் கமாண்ட் கவுன்சிலால் உருவாக்கம் பெற்ற IMF, வேர்ல்ட் பேங்க் போன்ற நிறுவனங்கள் மூலம் பணமதிப்பிழந்த நாடுகளுக்கு கடன் கொடுத்து அந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துகின்றன. எதிர்காலத்தில் உங்களை முழு டிஜிட்டல் பணமயமாக்கல் மூலம் கட்டுப்படுத்தப் போகிறார்கள். காகித பண பரிவர்த்தனைகள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு உங்களை முழுமையாக கண்காணிக்கும் நடைமுறையை சாத்தியப்படுத்துவார்கள். உங்களின் ஒவ்வொரு பண பரிவர்த்தனையும் பதிவாகும். தனிமனித சுதந்திரம் என்பது பறிபோகும். இதன் மூலம் சமூக கட்டுப்பாட்டு அமைப்பு உருவாகும். இந்த மதிப்பெண்ணானது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொடுக்கப்படும். இதில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், என்ன வாங்குகிறீர்கள், எங்கே போகிறீர்கள் என எல்லாவற்றிற்கும் மதிப்பெண் கொடுப்பார்கள். அந்த மதிப்பெண் குறைந்தால் உங்கள் வங்கிக் கணக்கு முடக்கப்படும் என்ற சட்டம் இயற்றப்படும். இதன் மூலம் அரசாங்கம் உங்களை தொடர் கண்காணிப்பில் எளிதில் வைத்திருக்க இயலும். அரசோ அல்லது அது சார்ந்த நிர்வாகத்தையோ நீங்கள் எதிர்த்து கேட்க நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது. காரணம், சமூக மதிப்பெண்ணை குறைத்துவிட்டால் உங்களுக்கு பணம் கிடைக்காது. இதனால் நீங்கள் எளிதாக வீதிக்கு வரக்கூடும் என்பதால் அரசை எதிர்த்து எந்த கேள்வியும் உங்கள் சிந்தனையில் எழாது. இதுதான் எதிர்கால கட்டுப்பாட்டு முறை. முழுமையான கண்காணிப்பு, முழுமையான கட்டுப்பாடு, முழுமையான அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்திற்குள் மனித இனம் நுழைந்துவிட்டால் நிரந்தர அடிமைகளாக மாறிவிடுவார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை.
இதிலிருந்து தப்பிக்க வழிதான் என்ன என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. அதற்கான தீர்வையும் தருகிறோம். இந்த தீர்வை நீங்கள் கையாளும் போது மனித இனத்தில் நீங்களும் போராளிகளாக மாறுகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் யாம் தற்போது உங்களுக்கு இதுவரை எடுத்துரைத்தவற்றின் உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையை உங்களை சார்ந்து வாழ்பவர்கள், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். இந்த தகவல்களை பரிமாறி குடும்பங்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக, ஒரு குழுவாக இணைந்து செயல்பட வேண்டும். இதுதான் முதல் படி. இந்த குழுவுக்கு என்று சில விதிகளை ஏற்படுத்த வேண்டும். அதில் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும், கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும், திறன்களை வளர்க்க வேண்டும், பல வருமான வழிகளை உருவாக்க வேண்டும். வரும் வருமானங்களை கொண்டு உங்கள் செலவு போக மீதத்தை தங்கமாக மாற்ற வேண்டும். இப்படியான விதிகளை முதலில் ஏற்படுத்த வேண்டும். இதில் நீங்கள் எந்த அளவிற்கு ஒற்றுமையாக செயல்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு தப்பி பிழைக்க இயலும். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இதை பற்றி தெளிவாக பேசி உங்களுக்குள் பரஸ்பர நிதி மேலாண்மை குழுவை உருவாக்க வேண்டும். இந்த நிதி மேலாண்மை குழு எல்லாரின் செலவு போக மீதம் சேமிக்கும் பணத்தை ஒருங்கிணைத்து அதில் தங்கத்தை வாங்குவதை வாடிக்கையாக கொள்ள வேண்டும். குடும்பங்களாக, நண்பர்களாக, குழுவாக இதில் இணையும் உங்கள் மொத்த நபர்களின் சொத்துதான் இந்த சேமிப்பு. பின்னாட்களில் பணம் செல்லாமல் போகும். அதோடு உலகப் போரும் ஏற்பட்டு மீள் உருவாக்கம் செய்யப்படும் உலகில் நீங்கள் குழுவாக அந்த ஒற்றை உலக அரசை எதிர்த்து தனித்து வாழ இவை உதவும். மேலும் உங்கள் குழுவில் உணவு உற்பத்தி மேலாண்மை குழுவை உருவாக்க வேண்டும். இவர்களது பணியானது சேமிக்கும் பணத்தில் விவசாய நிலங்களை வாங்குவதும் உணவு உற்பத்தி சார்ந்த அறிவை பெருக்குவதோடு அனைவருக்கும் உணவு உற்பத்தி செய்வது எப்படி என்பதை கற்றும் தர வேண்டும். இதுவும் தற்போதுள்ள பணப்பொறியில் இருந்தும் எதிர்கால உலக கட்டமைப்பில் இருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவும். உங்களுக்குள் பொது நாணயமாக தங்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பணமாக வைப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இவற்றை செயல்படுத்துவது உங்களுக்கு கடினமாக தோன்றலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கும் ஒரே வழி இது மட்டும்தான். இந்த போரை மனித இனம் வெல்ல வேண்டும் என்றால் இத்தகைய எழுச்சி மிகுந்த செயல்பாடுகள் நிச்சயம் அவசியம். இதை செயல்படுத்த யாம் எடுத்துரைத்த முதல் படி என்பது மிக முக்கியமானதாகும். நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுக்குள் பேசி மற்றவர்களுக்கும் புரிய வைத்து இந்த பொருளாதார அடிமைத்தனத்தை தெளிவுபடுத்துகிறீர்களோ அப்போதுதான் பிற மனிதர்களும் தெளிவுற்று அடுத்த கட்ட வழிமுறைகள் செய்யும் சாத்தியக்கூறுள்ள சூழலுக்கு வருவார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நிச்சயமாக மனித இனம் மீளும் என்ற நம்பிக்கையில் யாம் இணையதள போராளி. நன்றிகள் பல.